ஹலோ காய்ஸ். ஸோ டுடே நம்ம ட்ரேட் பிரேக் டவுன் பற்றினா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜியோ இல்லை அப்படின்னா ரொம்ப ஹை வின் ரேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜியோ நமக்கு இதுக்கு தேவை கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரக்சருடைய பேசிக் ஒரு நாலேஜ் இருந்தால் போதும். இல்லை அப்படின்னா இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் கான்செப்ட் இருந்தது அப்படின்னாலுமே நமக்கு ஓகே தான். ஸோ இதை வச்சு மட்டுமே நம்மளால் ப்ராப்பரான ஒரு ட்ரேடை வந்து நம்மளால் எடுக்க முடியும். அண்ட் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கீ அனாலிசிஸ் லைக் பிடிஆர்ஏஸ் எல்லாம் நமக்கு தேவைப்படும். பட் ஓவரால் நீங்கள் இதில் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் ஈஸியாக கேப்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ரீசெண்டாக நீங்கள் தேர்ஸ்டேல பார்க்கும்போது கிட்டத்தட்ட மண்டேலேருந்தே மார்க்கெட் வந்து மேலே ஒரு புல்லிஷ்னஸோடவே மேலே போயிட்டு இருந்தது. அண்ட் கரெக்டாக என்ன நடந்தது அப்படின்னா ப்ரீவியஸாக ஒரு எம்எஸ்பி நடக்குது. ஓகேங்களா? இந்த லெவலில் பர்டிகுலராக ஹையை பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்காக ஷோ பண்ணிட்டான். மார்க்கெட் வந்து எம்எஸ்பியில் தான் இருக்கேன் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டான். ஓகேங்களா? ஸோ கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, ஒரு பெரிய ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி செல் சைடு வந்து ஃபால் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஃபால் ஆன உடனே எனக்கு இந்த இடத்துல ஒரு செல் சைடு இருந்தது. ஸோ ரிஜெக்ஷன் பிளாக்காகவும் மார்க் பண்ணி வச்சுருந்தேன். பட் ஆனால் மார்க்கெட் டீப்பாக போயிட்டு எடுத்துட்டு ஷிஃப்ட் எதுவும் கொடுக்காம போயிட்டான். ஓகேங்களா? அதே போல் எனக்கு இந்த இடத்துல எந்த ஒரு ரியாக்ஷன்ஸுமே மார்க்கெட்டில் இல்லை. ஸ்டில் ரொம்ப கன்சால்டேஷன் இந்த இடத்துல. பட் ஆனால் எனக்கு அதுக்கப்புறமா இருந்த ஒரு லோ இங்கே கிடைக்குது. ஓகேங்களா? அதுதான் செல் சைட் லிக்விடிட்டி. ஸோ மார்க்கெட் அங்கே இருக்கிறத கரெக்டாக எடுத்துட்டு ஒரு நல்ல ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல, ஓகேங்களா, இது நமக்கு செல் சைடு. ஸோ இந்த இடத்துல ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு லோ இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த லோவை மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஸ்வெப் பண்ணி மேலே வந்து சிஐஎஸ்டி வந்து இமீடியட்டாக சின்னதாக கொடுக்குது. அது இல்லாமல் அடிஷ்னலாக பார்க்கும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ஒரு எம்எஸ்எஸும் வந்து இன்டர்னலாக உள்ள கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அதாவது நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா, இந்த இடத்துல கீ லெவலில் வந்துட்டான். வந்ததுக்கப்புறமா மேக்ஸிமம் எனக்கு கரெக்டாக தெரியும். ஸோ ஆல்ரெடி ரொம்ப பெரிய ஃபால் இருக்குது. ஸோ மினிமமாக நம்ம ஜஸ்ட் ஒரு சின்ன ட்ரேடை வந்து பிளான் பண்ணுவோம் அப்படின்ட்டு இந்த ஆர்டர் பிளாக்கை நான் டார்கெட் பண்ணேன். ஓகேங்களா? 15 மினிட்ல இருக்கக்கூடிய இந்த ஆர்டர் பிளாக்கை டார்கெட் பண்ணிவிட்டு அண்ட் ஸ்டில் இங்கே இருந்த ஒரு எஃப்இஜி இருந்துச்சு. ஓகேங்களா? நல்ல ஒரு டெக்ஸ்ட் புக்கில் இருந்த ஒரு எஃப்இஜி. ஸோ இதை ஜஸ்ட்டு மார்க் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இது மார்க் பண்ணிவிட்டு, ஏன்னா இது ஏன் மார்க் பண்ணேன் அப்படின்னா, இப்போ இந்த லோ டு இந்த லோக்கும் அந்த ஹைக்கும் ஜஸ்ட் நீங்கள் ஃபிபனாச்சி மார்க் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட்டில் கரெக்டாக மீட் ஆகக்கூடியது இந்த ஒரு எஃப்இஜி தான். ஓகேங்களா? ஸோ நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் அரேவாக இது வந்து நமக்கு சூஸ் ஆனதுக்கு அப்புறமா நான் இம்மீடியட்டாக நான் என்னுடைய 1 மினிட் போயிடுவேன். ஓகேங்களா? நான் நடுவில் வந்து ஒரு சில டைம் ரொம்ப கன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா பார்ப்பேன். பட் மற்றபடி நான் டைரெக்டாக உள்ளே போயிடுவேன். ஏன்னா அன்றைக்கி மார்க்கெட் வந்து ஏஷியாவுக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சு. ஓகேங்களா? நல்ல ஒரு வால்டிலிட்டி அண்டு நெக்ஸ்ட் டே. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்மளுடைய இதில் பார்க்கும்போது ஃப்ரைடேல இருக்கும். பட் நியூயார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ஸ்டேல இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போது மார்க்கெட் வந்து கரெக்டாக எஃப்இஜியில் வருது. அங்கே என்ன நடந்ததோ, அதாவது ஹையர் டைம் ஃப்ரேமில் எப்படி இங்கே ஒரு லோ இந்த இடத்துல எடுத்தானோ, அதே போல் வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன லோவை எடுத்துட்டு மார்க்கெட் வந்து பெரிய டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ப்ரீவியஸாக இருந்த ஒரு இங்கே இருந்த எஃப்இஜியும் மேலே வந்து சிஐஎஸ்டியும் கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ இப்படி நடக்குது. நான் ஒன்ஸ் வந்து இதை அப்படியே மார்க் பண்ணிடுறேன். இந்த இடத்துல நமக்கு ஐஎஃப்இஜியாக மாறுது. அதே போல் மேலே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இது வந்து சிஏஎஸ்டி. ஓகேங்களா? ஸோ அதுவும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட தான் கொடுக்குதே தவிர ரொம்பலாம் டிலே எல்லாம் கிடையாது. ஓகேங்களா? இந்த ஸ்விங் பாயிண்ட்டுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய டிஸ்பிளேஸ்மெண்ட் வித்தின் ப்ரீ கேண்டில் இது வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ மேலே வந்து ஹை கொஞ்சம் கொஞ்சமாக மேக் பண்ணிட்டதுக்கு அப்புறமா கீழே வந்துருக்கு. ஓகேங்களா? நமக்கு அது தேவையில்லை. பட் ஆனால் இந்த ஸ்விங் லோ அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா ப்ரீவியஸ் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு கேண்டில், இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக இப்போ இந்த புல்லிஷ் கேண்டில் இருந்து இந்த கேண்டில் வரையும் நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன காமிக்குது? 5 பார்ஸ் வந்து காமிக்குது. ஆனால் இதை அப்படியே இந்த லோவில் இருந்து அந்த பிரேக் அவுட் லெவல் லைக் நம்மளுடைய சிஎஸ்டி கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா? அது வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியாக போன கேண்டிலே வந்து கிட்டத்தட்ட 3 கேண்டில் தான். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஒரு ஸ்விங் பாயிண்ட் வேணும் அப்படின்னா 3 கேண்டில். ஏன்னா நமக்கு இந்த கேண்டிலுக்கு அப்புறமா இந்த ப்ரீவியஸ் ஹை எடுக்காமல் இங்கே ஒரு கேண்டில் விட்டுருக்கான். ஸோ
கரெக்டாக சொல்லப்போனால் இந்த 3 கேண்டல் நமக்கு தேவைப்பட்டிருக்கு. எதுக்காக அப்படின்னா இதிலிருந்து மார்க்கெட் ஷிஃப்ட் ஆவானா அப்படின்றதுக்காக எனக்கு அந்த கன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டது. அண்ட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா மார்க்கெட்டில் இந்த இடத்துல இன்வெஸ்டன்ஸ் வந்து கொடுத்தான். ஓகேங்களா, நான் பட் ஆனால் இருந்தாலுமே இம்மீடியட்டாக என்ட்ரு ஆகலை. ஸ்டில் என்ன பண்ணேன் அப்படின்னா என்னுடைய மெத்தட் 2 வந்து இந்த இடத்துக்குள்ளே கொண்டு வந்தேன். ஓகேங்களா, பிரேக், அதாவது வந்து ஷிஃப்ட்டு, அடுத்தது பிரேக்கு, அடுத்தது தான் என்ட்ரி. ஸோ அந்த என்ட்ரி எங்கே நான் ப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய ஐஎஃப்இஜி. ஓகேங்களா, ஸோ இந்த ஐஎஃப்இஜியில் என்னுடைய என்ட்ரி வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இதை வந்து ஜஸ்ட் நான் ஐஎஃப்இஜியாக கன்வெர்ட் பண்ணிடுறேன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்றத மென்ஷன் பண்ணிவிட்டு என்னுடைய என்ட்ரி எனக்கு தெரியும். ஏன்னா இது ரொம்ப பெரிய டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. ஆனால் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ரீபேலன்ஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வருவோம் அப்படின்றது எனக்கு தெரியும். ஓகேங்களா, ஏன்னா மார்க்கெட் இங்கே ஷிஃப்ட் கொடுத்துருக்கு, பிரேக் கொடுத்துருக்கு, அகைன் இன்டர்னல் வந்து தான் தீரணும். ஓகேங்களா, வேறு வழி கிடையாது. ஆல்கோரிதமுடைய ப்ரோக்ராம்டு வெர்ஷன் அதுதான். ஸோ என்னுடைய ஸ்டாப் லாஸ் இங்கே வைக்கிறேன். அண்ட் இங்கேருந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா 15 மினிட்டோடைய அந்த ஆர்டர் பிளாக். ஸோ இந்த என்ட்ரி லெவலும் ஸ்டாப் லாஸ் லெவலும் இதெல்லாம் மெர்ஜ் பண்ணி இந்த இடத்துல வைக்கும்போது எனக்கு ரீசெண்டான ஆர்ஆர் வந்து கிடைக்குது. எவ்வளோ அப்படின்னா 1:2.5 அப்படின்ற ஆர்ஆர் வந்து எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக கொடுக்குறான். பட் ஆனால் நான் அவ்வளோ இது எடுக்காமல் ஃபஸ்ட்டு வந்து 1:1.5 வந்து நான் என்னுடைய பார்சல்ஸ், அது ஒரு ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக பார்சல்ஸ் புக் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா, ஸோ லைவ் வாட்ச் பண்ண உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ அதே போல் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்ட்ரி கொடுத்தான். இந்த இடத்துலேயே கேண்டல் வந்து என்னுடைய என்ட்ரி எடுத்தான் டெர்மினலில். எடுத்துட்டு மார்க்கெட் கொஞ்சம் தூரம் ஸ்டாப் லாஸ் போகிற மாதிரி போயிட்டு தென் என்ன பண்ணுது அப்படின்னா இமீடியட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு ஒரு பெரிய ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் கேண்டில் போயிட்டு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா என்னுடைய டிபி ஹிட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட அது ஆல்மோஸ்ட் ரொம்ப பெரிய என்ட்ரி. ஸோ இதுக்கப்புறமா ஆக்சுவலி உள்ளே வந்து ஏஷியா வந்துட்டான். ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இண்டிகேட்டர் லோடிங் ஆகுது. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜஸ்ட் உள்ளே இருக்கிற, அதாவது வந்து வெளியில் அனாலிசிஸ் பண்ணும் போதெல்லாம் மார்க்கெட் வந்து உள்ளே வரல. ஓகேங்களா, பட் ஆனால் இப்போ இந்த ரீசன், ஓகேங்களா, இதெல்லாம் ஷிஃப்ட் ஆகிட்டு எல்லாம் ரிவர்சல் ஆனதுக்கு அப்புறமா மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா கரெக்டாக எனக்கு ஏஷியாவில் இது வந்து மீட் ஆகுது. ஓகேங்களா, இது ஏன் நான் இந்த இடத்துல கோல்டு போய் எப்படி ப்ரோ இதில் ஏஷியாவில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நான் யூஎஸ்டி ஜேபிஒய், யூஎஸ்டி கேட் இந்த மாதிரியான சினாரியோஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். எதுக்காக அப்படின்னா அவனுடைய பயாஸ்க்காக. ஸோ அந்த பயாஸுக்காக எதுக்கு யூஸ் பண்ணேன் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டாக அது இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்தேன். ஓகேங்களா, ஸோ நினச்ச மாதிரி என்ன நடக்குது அப்படின்னா அந்த டைமில் அதில் வால்டிலிட்டி இருக்குது. ஸோ இதுலேயே வால்டிலிட்டி இருந்தது. தென் மார்க்கெட் கரெக்டாக இன்வெர்ஷன்லேயே ட்ரேட் ஆகிட்டு எம்எஸ்பி கொடுக்குது. அகைன் இன்டர்னல்லையே வந்து என்ன பண்ணுது அப்படின்னா திருப்பியும் ஐஎஃப்இஜி எடுக்குது. ஸோ என்னுடைய ட்ரேட் இங்கே வச்சுருந்தேன், என்னுடைய லோ இங்கே, அதாவது ஸ்டாப் லாஸ் இங்கே. அண்டு ரீசெண்டாக என்னுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் 1:1.5 ஸோ ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறமா இந்த ஆர்டர் பிளாக் எடுத்தேன். ஸோ கரெக்டாக 1:2.5 வந்து மேட்ச் ஆச்சு. தென் அது முடிஞ்சதுக்கப்புறமா மேக்ஸிமம் இந்த இடத்துல கரெக்டாக இந்த ஹை போனேன். ஓகேங்களா, நான் பார்க்கும்போது கரெக்டாக இந்த ஹை வந்து லைட்டாக போயிடுச்சு. என்னுடைய டெர்மினலில் கொஞ்சம் அந்த இது இருக்குது. பட் ஆனால் இதில் கொஞ்சம் மேலே அதிகமாக போன மாதிரி இருக்கும். என்னுடைய டெர்மினலில் பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக கீழே இருந்தது. ஓகேங்களா, ஸோ இதை வச்சு என்ன பண்ணேன் அப்படின்னா ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் ஆகுது. ஸோ என்னுடைய பார்சல்ஸ் புக் பண்ணலாம் அப்படின்ட்டு புக் பண்ணிவிட்டு தென் எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ ஓவரால் நான் அங்கே கேப்சர் பண்ண ஆர்ஆர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 1:5 அண்ட் பெப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 180. ஓகேங்களா, ஸோ எனக்கு ரிஸ்க் வந்து 40 அண்ட் இதில் எனக்கு ரிவார்டு அப்படின்றது 190, டோட்டல் 180. பட் ஆனால் நான் கவர் பண்ணது 180. ஓகேங்களா, ஸோ இப்படி தான் நான் வந்து இந்த ட்ரேடை கரெக்டாக மேனேஜ் பண்ணி எடுத்தேன். அண்டு ரொம்ப பெரிய எஸ்எல் எல்லாம் கிடையாது, ஒரு மீடியமான எஸ்எல் லைக் 40 பெப்ஸ் தான். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு ஸ்விங் பாயிண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக சிங்க் ஆகிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிங்க் ஆகிட்டு நமக்கு ஏற்ற மாதிரி என்ட்ரி பர்ஃபெக்டாக கொடுத்துருக்கான். தென் கரெக்டாக ஐஎஃப்இஜி அப்படின்றது லெவல்லே வந்து நமக்கு என்ட்ரி கொடுத்து டிபியும் முடிச்சு வச்சுருக்கோம். ஓகேங்களா, ஸோ இதுதான் நம்மளுடைய ட்ரேட் பிரேக் டவுனாக இருக்குது. இதுக்கு ஜஸ்ட்டு வந்து ஸ்ட்ராட்டஜியோ இல்லை வேறு ஏதாவது மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் எதுவுமே நமக்கு தேவை கிடையாது. ஜஸ்ட்டு ஆர்டர் ஃப்ளோ வந்து எப்படி போகுது, ஸ்ட்ரக்சர் எப்படி போகுது, ஸோ இன்டர்னல் எக்ஸ்டர்னல் வந்து எது ரெஸ்பெக்ட் பண்ணுவான், எது மதிக்காமல் போவோம் அப்படின்றத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி என்ட்ரிஸ் வந்து உங்களால் எடுக்க முடியும். அண்ட் இந்த மாதிரி என்ட்ரிஸ் எல்லாம் நீங்களும் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்முடைய பேட்ச் 6க்கு உண்டான என்ரோல்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ விருப்பப்படுறவங்க மட்டும் நீங்கள் ஜஸ்ட் உங்களுடைய ஸ்லாட்ஸ் வந்து புக் பண்ணி இமீடியட்டாக உங்களுடைய சீட்ஸ் வந்து கிராப் பண்ணிக்கோங்க.
அண்ட் அந்த இடத்துல வந்து உங்களால் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக கண்டிப்பாக உருவாக முடியுமா அப்படின்னா 100% முடியும். எங்களுடைய மேக்ஸிமம் எஃபோர்ட்டை உள்ள கண்டிப்பாக போடுவோம். சார்ட்டை ரிவ்யூ பண்ணுறது, அப்புறமா ப்ராப்பரான ரிப்ளை கொடுக்கறது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் செய்வோம். பட் ஆனால் உங்கள் சைட்லேருந்து அதை ப்ராப்பராக நீங்கள் ஹோம் ஒர்க்காக சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் அதை ரிவ்யூ பண்ணி தப்பாக கரெக்டும் ஸோ நாங்கள் அதை பார்த்து சொல்லுவோம். அண்ட் லைஃப் டைம் கம்யூனிட்டி ஆக்சஸும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக நீங்கள் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக உருவாகிற வரையவே எங்களுடைய சப்போர்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். தென் அதோட முடிவு போகிறது கிடையாது. ஸோ சம்டைம் வந்து வெபினார்ஸ் வந்து நடத்துவோம். ஓகேங்களா? ட்ரேடிங் ரிலேட்டடாகவே வந்து ஒரு சில ஸ்ட்ராட்டஜி சொல்லுவோம். இல்லைனா ஒரு சைக்காலஜிக்கலாக வந்து ஏதாவது ஒரு விஷயங்களை செய்கிறதோ, இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன டெக்னிக்கல் அனாலிசிஸ்லேருந்து ஒரு சீரீஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறதோ, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து வெபினாரில் இருக்கும். அண்ட் உங்களுக்கு கிளாஸஸில் வரக்கூடிய அந்த ரெக்கார்டிங், ஓகேங்களா? நீங்கள் இன்கேஸ் வராமல் போயிட்டீங்க அப்படின்னா அதுக்குண்டான ரெக்கார்டிங்ஸ் வந்து நாங்கள் கூகுள் டிரைவ் மூலிமா ப்ரொவைட் பண்ணுவோம். அண்டு அதுவும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒர்க் பிளேஸ் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். நோஷனில் நாங்கள் எல்லாத்தையும் A to Z எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ மென்டார் யார், அண்டு கிளாஸஸ் ஒவ்வொரு நாளைக்கு என்னென்ன கிளாஸு, அப்புறமா எத்தனை டேஸ் இருக்கும், அண்டு அந்தந்த கிளாஸஸ்க்கு உண்டான டைட்டில் என்ன, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட் என்ன அப்படின்றது எல்லாமே நோஷன் வழியாக ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்டு ரொம்ப டிஃபிகல்ட்டியான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஓகேங்களா? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஜஸ்ட் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் சப்போர்ட்டாக இருந்தது அப்படின்னா இந்த விஷயத்த வந்து ஈஸியாக உங்களால் பண்ணிட முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய பிரேக் அவுட் வென் அண்டு நம்மளுடைய பேட்சஸ்க்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட். ஸோ விருப்பப்படுறவங்க நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஜஸ்ட் கொஞ்ச நாள் பாருங்கள், நம்மளுடைய லைவ் பாருங்கள், அவுட்லுக் பாருங்கள், அண்டு பேக் டெஸ்டட் பீப்புள்ஸோடைய பிஹேவியர் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். அவங்களுடைய சைக்காலஜிக்கல் மெத்தட் எப்படி இருக்குது, அவங்க ட்ரேடிங் வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, அண்ட் எங்களுடைய கம்யூனிகேஷன்ஸ் எப்படி இருக்குது, அண்ட் எங்களுடைய டீச்சிங்ஸ் வந்து லைவில் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் ஜஸ்ட்டு செக் பண்ணுங்கள். அண்ட் எங்களுடைய லைவ் என்ட்ரிஸ் வந்து ஜஸ்ட்டு ரீட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி கொடுத்த வீடியோஸ் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் பின்னாடி போயிட்டு ரெக்கவர் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போது ரீசெண்ட் மட்டும் இல்லாமல் முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் ஜஸ்ட்டு ஒரு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்ஸுக்காக எடுத்து செக் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் வந்து கரெக்டான ட்ரேடரா அண்டு கரெக்டான ஐசிடி வந்து ஃபாலோ பண்ணுற ட்ரேடரா அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய வீடியோவில் சொந்த வந்த விஷயங்கள். ஸோ இதுக்கு மேலே உங்களுடைய எஃபோர்ட்ஸ் தான் இந்த சார்ட்டில் இருக்கும். அண்ட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லேர்னிங் பர்பஸுக்காகவும் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் இதை நான் ஷேர் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன், அண்ட் லெட்ஸ் சி ஆன் அனதர் பிரேக் டவுன் வீடியோ.